மக்கள் ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வாங்க வெளியே வண்டியை காமிக்கிறேன். இதுலையா அது அது வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி. சரிங்க மக்களே, நீட்டாக குளிச்சாச்சு. எக்ஸிட் அங்கே பாருங்க, எக்ஸிட் அங்கே என்ட்ரன்ஸ் ஆகி வந்து அதுலேருந்து வந்தாங்களா, உள்ளே போயிட்டு எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸிட் ஆகிறோம். இதை போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸிட்னு சொல்லி. ஓகே, சிறப்பு. ஆனால் உண்மையாலுமே இதில் பழனியில் கூட அங்கே அதுக்கு பேர் என்ன சொல்ல, பட்டடிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவான், என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். அதுதான் முடி காணிக்கடா என்னமோ சொல்லுவோமே பழனியில். இங்கே எடுத்தால் தான் ஒரு இதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் மக்களே, பழனியோட எப்படின்னா தனித்தனி பாத்ரூம் வசதி கிடையாது. இங்கே வந்து தனித்தனி பாத்ரூம் வசதி இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எத்தனாயிரம் டெய்லி 1000 ஜனம் வராங்க. எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு பண்ணுறது பெரிய விஷயம். இந்த மேலே வரணுமா? சரிங்க மக்களே, அவ்வளோதான், சிறப்பு. நெக்ஸ்ட்டு மாம்சு பாரு, ஹீரோ மாதிரி இருக்காரு ஜம்முன்னு ஹீரோ. ஆனால் அருமையாக பண்ணிக்கிட்டாரு பாருங்க மக்களே. மொட்டை அடிக்கிறதா மக்களே வீடியோ எடுக்க முடியல. நானும் அப்போ மாமா கிட்ட முதல்ல மாமோட மேலே சொல்லியிருந்தா எடுத்துருக்கலாம். நான் மொட்டை அடிக்க போயிட்டு மாமா 5678 பாஸ்வேர்டு மாமா 5678 பாஸ்வேர்டு மாமா பிடிச்சிக்கிட்டாரு. மேலே வந்து எடுத்தாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க. தம்பி நோ நோ அப்படின்னாரு. நறுக்கி எரிஞ்சு போட வேண்டி மக்கள். இந்த எக்ஸிட் இருக்கு பாருங்க, அதை வந்து பார்த்து போகணும். நாங்கள் வாட்டுக்கு மேலே போனால் ஆக்சுவலாக மொட்டை அடிக்கிற இடம் ஒரு இடம் கிடையாது. ஏமாமா மேலே இன்னொரு இடம் இருக்குதுங்க மக்களே. நிறைய அங்கங்கே மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது. ஸோ எக்ஸிட் மட்டும் கரெக்டாக கேட்டுப்போங்க. ரைட், இதுதான் எக்ஸிட்டுங்க. இங்கே பாருங்க, லாக்கர் எல்லாமே இருக்குது. ஏதாவது வைக்கிறனா கூட வச்சுட்டு போயிடலாம். சரி, லாக்கர் அங்கங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. சரிங்க மக்களே, ஓகே பார்ப்போம். மாம்சே எப்படி செமையாக இருக்கா? ஆளை தூக்கி பாருங்க, பெரிய ஆர்ச்சு அப்படியே இங்கே பாருங்க மக்களே. எல்லாம் இங்கே தான் நின்று ஃபோட்டோ ஷூட் போடுறதா தெரியுது. ஆஹா, செம செம செம. ஒன்றுமே திக்கி தெரில தானே என்ன எதுன்னு, எந்த பக்கம் மாறுது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில. மொத்தம் இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது, காமிக்கிறேன் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே. ஓ, இங்கே பாரு, இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உடைமைகள் கைபேசி காலணிகளை திரும்ப அளிக்கும் இடம். இங்கே தான் போய் ரிட்டன் போய் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, அதெல்லாம் சாயம் போட்டு வெளியே வந்த ஜனமாக என்ன தெரியல. மாமா இங்கே பாருங்க, அதான் திருப்பதி மாமா உள்ள உள்ளது அதான் நாடு தெரியுது. அதே தான் ஆமாங்க மாமா, அதான் மாமா மக்களே, அதான் மக்களே திருப்பதி தெரியுதுங்களா? ரைட்டு. சிறப்பு பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ் மக்கள், ஃபைனலி திருப்பதிக்கு வெளியே நிற்கிறோம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து சாயந்தரம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பனஸ் எல்லாம் போயிட்டலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ அந்த இலவச திருக்குமல்ல என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒன்றும் பிளான் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு அதான் மாமா, அதான் அந்த தங்க கோபுரம் இருக்குல்ல, அதுக்குள்ள சாமி. அதான் இருக்குல்ல, இது ராஜகோபுரம் மாமா, அதுக்குள்ள சாமி. ரொம்ப பெரிய கோவில் இல்லை, மீடியமான கோவில் தான். ஆனால் சிறப்பாக இருக்குங்க. பாருங்க, நம்மளை போல் எத்தனை பேர் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க, சரிதா? சரி, நானும் வாங்க போக அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறோம். நாம போடுறோம் 10 ரூபாயாம ஒரு ஆளுக்கு. சரி, இந்த அக்கௌண்ட் டைம் கொடுக்க. அக்கா
வா எதுக்கு வா மச்சான் இங்க வந்து பாரு. பயங்கரமா இருக்குது. பயங்கர நல்லா போட்டேன். சூப்பரா இருக்கு. என்னங்க பரவாயில்லைங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குதாக்கா? அக்காவே நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்குது. சரி மக்களே, ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. பரவாயில்லைங்க, செம்ம. 10 ரூபா இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகேங்க மக்களே, சிறப்பு நாம போட்டாச்சு. நல்லா இருக்கு மக்களே, இது ஒரு டிஃப்ரெண்ட் மொதல் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நாம போட்டிருக்கேன். சிறப்பு. ஓகேங்க மக்களே, பார்த்தா சாமி போட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. ஆனால் சாமியெல்லாம் கும்பிடலைங்க, மொட்டையை தான் வேறு இங்கே அடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து 2 ஃபோட்டோ ஷூட்டை போட்டோம். கரெக்டாக நாமத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா அன்னதானம் எங்கே போடுறாங்க பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் பிளானு. நெக்ஸ்ட் என்னமோ சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்ன சொல்லலாம்னு நினச்சேன்? கோயில் வந்து பெருசாக கூட்டம் விளையாட்டு தான் தெரியுது, எப்படின்னு தெரியல. அங்கே பஜனை நடக்கிறாங்க, பாட்டு போகலாம் ஒரு 2 நிமிஷம். மக்கள் அடுத்து பாருங்க, இங்கே இருந்து அவ்வளோ தூரங்க வெயிட்டிங் ஹாலு. ஜாலியாக ஃபேமிலியோட சாப்பிட்றாங்க. ஆப்போசிட்லேயே ஹோட்டலு. ஆமாம், ஹோட்டல் இருக்குது. இங்கே சாப்பிட்லாமா, அன்னதானம் போகலாமா? ஆனால் எல்லாமே செமையாக இருக்குது, பார்த்து எச்சி வருது. ஓகேங்க மக்களே, சாப்பிட வேண்டிய நேரம். அங்கே உட்காந்து அங்கே காற்று ரொம்ப அடிச்சுதா, அதனால் இங்கே வந்துட்டோம். ஆமாம், சரி. பசி மக்களே, வடை 2 வடையுமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பூரி. ஆமாம், நல்லா இருக்காமாம்மா? ஓகேவா? ஆக்சுவலாக பூரி வந்து செட்டு 50 ரூபா, 100 ரூபா. வடை 2 140 ரூபா மொத்தமாக. நல்லா இருக்கு மக்களே. சூப்பராக இருக்கு. ஆனால் அன்னதானத்தை கண்டுபிடிச்சி அங்கேயே போய் சாப்பிட்றோம். என்ன இங்கே வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிட்ட பசிக்காக அன்னதானம் போய் சாப்பிட்லாம். ஓகேங்களா மக்கள்? அதுக்கடுத்து அப்படியே அந்த வழியாக வந்தோம். நிறைய கடைகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படி இங்கிட்டும் பாருங்களேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பாட்டு கடைகளுக்குலாம் பஞ்சமே இல்லைங்க. ஒரு கடை 2 கடையெல்லாம் இல்லை, 1000 கடை இருக்குது. அப்புறம் இந்த சாமி ஃபோட்டோ கடை, கேப்பு, இந்த என்ன சொல்கிற வளைய பசி, அந்த மாதிரி நான் கடையில் இருக்குமில்ல ஃபேன்சி கடை, அதெல்லாம் ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. அதெல்லாம் என்னென்னா நான் சாமி கும்பிட்டு வரும்போது நைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா எங்கே வரலாம், பாப்பனா சொல்லிட்டு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு இலவசம் அன்னதானத்தை பார்த்து அன்னதானத்தை போய் சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டீங்கன்னா அதெல்லாம் பத்தாது மக்களே நம்மளுக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ அன்னதானம் போய் சாப்பிட்டாங்க திருப்தியாகு. ஆனால் கடை பஞ்சமே இல்லைங்க. மேலே ஒரு தனி உலகமே இருக்குது. ஏமாமா? மக்கள் அப்படியே பூந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தெரியுதா, எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தாங்க, நிறைய இருக்குது. திருமலா ப்ரெஸ் கிளப்னு போட்டிருக்காங்க. சரி மாம்சே, எனக்கு ஒன்றுமே திக்கு தெரியலையா? அவர் என்னன்னாரு, ஒருத்தர் ஜீப் பிடிச்சிக்கங்க, ஜீப் பிடிச்சிங்கன்னா சுற்றி பாட்டு வர கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு. நான் வந்து இப்போ தரிசனம் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எங்கள் லோக்கல் யாராவது ஒருத்தர் கேட்ட மாதிரி தான் தெரியும். கேட்டுக்கலாம் மக்களே. மக்கள் இங்கே வாருங்க, எல்லாம் ஒன்றுமே தெரியலிங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அக்கா எது இருக்குது எதுவுமே தெரியல. இங்கே ஏதோ டிடிடி இலவச பேருந்து நிலையமும் போட்டிருந்தாங்க. வந்து நின்றுட்டு இருக்கோம். எதுக்காக நிற்கிறேன்னா விசாரிச்சுக்கலாங்க. இதெல்லாம் என்ன எதுன்னா விசாரிச்சுக்கலாம். என்னென்னமோ இருக்குதப்பா, மேலே ஒரு தனி உலகமே இருக்குது. சரி நம்ம ஃப்ரீ தரிசனமாக்கா, அதான் நாங்கள் நீங்கள் தெரியாமல் நின்றுருக்குறோம். வேறு ஒன்று நம்மளாட்டே ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து கேட்குறாங்க. ஓகேங்க மக்களே, நான் இப்போ நம்ம கூட வந்த அந்த அக்கா ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தரிசனம் ரூட் எதுன்னு கேட்டு அது வழியாக போயிட்டுருக்கோம். ஆனால் பாருங்க டபுள் சைடுமே ஃபுல்லாக பாருங்க மக்களே, தெரியுதா?
எல்லாமே அந்த காட்டேஜஸ் தான். வா சரி ஓகேங்க மக்களே. இப்போ என்ன முடிவில் இருக்கும் அப்படின்னு நானும் ஃப்ரீ தரிசனம் போகிற ரூட்டில் போயிடலான்ட்டு இருக்கேன். நாங்கள் போனால் பட்டியில் தான் போடுவாங்க, நல்லாவே தெரியும். என்ன சொன்னாங்கன்னா நைட்டில் தான் நம்மளை போக சொன்னாங்க. பட் ஒரு வேளை விட்டாலும் விட்டுருவாங்கல்ல, என்னமாம்மா இருக்கலாம். ஆனால் உள்ளே போயிட்டு செட்டில் ஆகிட்டோம்னா உள்ளே வந்து டைமுக்கு வந்து சாப்பாடு பால் எல்லாமே வந்துடுவோம்மா. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். என்னங்கிறீங்க? எப்படி கொடுக்குறாங்க என்னங்கிறது பார்ப்போம். சரி மகளே. எதுவரையும் வந்தோம் தெரியலையே, எங்க போயிட்டுக்கன்னே தெரியலையே. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. இங்க பாருங்க மக்களே, அப்படியே இது வழியா தான் நடந்து வந்தோம். 2 சைடு பார்த்தா ஃபுல்லா காட்டேஜஸ் தான். சரி ரைட்டுங்க மக்களே, வாங்க போவோம். மக்களே பாருங்க மக்களே, மக்கா இதெல்லாம் திருப்பதியில் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் வந்து தெரிஞ்சால கூட்டிகிட்டு வந்து, என்னமாம்மா தெரிஞ்சால கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சுற்றணும். இல்லை 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணி எல்லாம் அலசி ஆராய்ஞ்சோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். சரி வாங்க, எல்லாம் ஆண்டவங்க காப்பாற்றுவேன் நம்மளை. வாங்க கைடு மக்கள் இங்கே இருக்குது இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஏதோ 300 தரிசனம் சொல்லி போட்டிருக்கு. இது என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில. மக்களே இங்கே வாருங்கள். எல்லாம் வந்து தெலுங்கில் தான் எழுதியிருக்காங்க, ஒன்றும் தெரியவில்லை. மாமா உங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியுமா? தெரியுமாப்ல. என்ன படிங்க? ஜிலேபி வித்து போட மாதிரி இருக்குதுமாப்ல. சரி ரைட். அது மாதிரி. சரி மக்களே அதான் அங்கே போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. அங்கே பார்த்து இங்கிலீஷில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்கள், அடுத்த கட்டமாக இதில் தான் போகிறோம். ஆனால் இந்த இதெல்லாம் இருக்கல, காட்டேஜ் எல்லாம் இருக்கல, இது வந்து பார்த்தீங்க அப்புறம் நம்ம நினச்சாலும் தங்கலான்னு நினைக்கிறேன். பட் அது ரிலேட்டடாக தெரியல. தலைவர் ராணி சுந்தரேசன், தமிழ்நாடு இது பெரிய கை போல் 68 ஏதோ பொறுப்பு இருப்பாங்களாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சரி ரைட்டுங்க, இதை வருங்க, இதில் தான் போகிறோம். வாங்க விசாரிச்சுக்கலாம். மக்களே பாருங்கள், பழையபடி ஸ்ரீவாரிமெட்டி வழியாக வந்தோம்ல, அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், இப்படிக்கா போனால் மொட்டை அடிக்க போகிறது, இப்படிக்கா போனால் ஃப்ரீ தரிசனம் போகிறது. போகலாமா? ஓகே. நான் 2 காஃபி கிளாஸில். மக்களே இங்கே வருங்க மக்களே, பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் பாருங்கள் கண்ணாடியில். செம்மல்ல? எவ்வளோண்ணா அது வாட்டர் பாட்டில்? 50 ரூபாயா? எங்கே ஓட்டிருக்கு? 20 ரூபா ஓட்டிருக்கு எம்ஆர்பி. ஓகே மாம்ஸ். அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷூஸ் கீப்பிங் சென்டர்னு இருக்குதுங்க மக்களே. கவர்மெண்ட்டோட இதே தான், ஓகேங்களா, நிர்வாகத்தோட இதாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க அங்கங்கே காட்டேஜஸ்லாம் நிறையா இருக்குப்பா. சுத்தம் தான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. கிட்டு மக்களே எங்கெங்கயோ சுற்றி எங்கெங்கயோ வந்துட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்க வேண்டாம். அதான் அவருங்க அந்த பக்கம் தான் போட்டிருக்காங்க வேட்டு தரிசனம்னு சொல்லிட்டு. இலவச தரிசனம் அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு மாம்சே போகலாமா? மக்களே நாங்கள் ஆக்சுவலாக அங்கே தான் போய் தரிசனம் கேட்டால், ஆனால் அவங்க வந்து முன்னாடி போக சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு வாங்க போகலாம். ஆனால் அந்த பக்கம் தான் போட்டிருக்கு. மேபி எந்த பக்கம் போகிறது என்னன்னு தெரியல. நான் இங்கே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே போய். சரி ரைட்டுங்க. எப்பா இங்கே போயிட்டுருக்குறாங்க பாருங்க மக்களே. எப்படி 300 டிக்கெட்டு? 300 டிக்கெட்லேயே கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரீ தரிசனம் எவ்வளோன்னு தெரில. சரி வாங்க போகலாம், வாங்க பார்ப்போம். இதோ பாருங்க மக்களே, கிளம்பியாச்சு ஃப்ரீ தரிசனத்துக்கு. கிருட்டு ஏந்திரு மக்கள். ஃப்ரீ தரிசனத்துக்குள்ள உள்ளே போகலான்னு வந்தால் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா மில்க் கொடுத்துருக்காங்க. மோர் இப்போ தான் காஃபி குடித்தா, அதுக்கடுத்து மோர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி எதாவது தவஞ்சிருமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இங்கே பாருங்களேன், அங்கங்கே ஆளுங்க இருக்காங்க மக்கள் ஃபுல்லாக. இந்த மாதிரி இது வந்து வாலண்டியராக இருக்குமாம்மா. இவங்க தான் எல்லாமே மெயினாக பார்க்குறாங்க தான். இந்த இவங்க பெருமாள் ராமா வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க. இதோ பாருங்க மக்களே, அங்கே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மோரெல்லாம், தெரியுதா? ரைட்
மோகமாம்மா இப்படி கூட வந்த வயலை விட்டுட்டு போகிறது ரொம்ப தப்பு. கூட வந்த வயலை விட்டுட்டு போகிறது ரொம்ப தப்பு. இதை பாருங்க மக்களே, தெரியுதா? யாஸ் நம்பாளுக்கு பாருங்க குடிச்சுக்கிட்டு அங்கங்கே போட்டிருக்காங்க பாருங்க. அப்பா இங்கே டஸ்ட்பின் இருக்குது, அதில் போடுறதுக்கு என்னவா மாமா இங்கே பாருங்க என்ன போட்டிருக்காங்கண்ணே. டிக்கெட் வழங்கப்படாது குழந்தைகளுக்கு 12 வயசுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனால் ஆதார் கார்டு மட்டும் இருக்கணும். இருந்து கொண்டா கூட்டு வந்தோம்னா 10,000 டிக்கெட்டாக இருந்தாலுமே ஃப்ரீ தான். எங்கேயுமே டிக்கெட் கிடையாது. ஓகே மக்களே, ஃபைனலி ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. ரைட்டு பார்க்கலாம் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. உட்கார சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். நல்லா பெருசாகவே இருக்கேன் மாமா. மாம்சு மாப்பிள வெயிட் பண்ணலாம். நம்மளை போல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்க மக்களை போட்டிருக்காங்க பாருங்க, டோக்கன் இஷ்யூயிங் சென்டர்னு போட்டிருக்காங்களா. ஸோ டோக்கன் இல்லாதவங்க இங்கே உட்காந்து வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். சரி வாங்க பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்த டிக்கெட் கொடுக்குறக்கு எல்லாம் நிற்க வச்சுட்டாங்க, தெரியுதா? சரி ரைட்டு, டிக்கெட் வாங்கிட்டு மீட் பண்ணுறோம். ஆதார் கார்டில் எடுக்கணும். மீட் பண்ணுறேன் மக்களே. ஓகேங்க மக்களே, டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க மக்களே, நான் இருக்கிறேன்னா இல்லையா அதில்? நல்லா ஒரே மாதிரி இருக்குது. ஐயோ சாமி, கொடூரமாக இருக்கு. சரி ரைட்டுங்க மக்களே, இதை பாருங்க வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க அப்படியே பார்ப்போம். 10 hours later. ஆஃப்டர் 15 மணி நேரம் கழித்து சாமி தரிசனம்லாம் பார்த்தாச்சுங்க. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு கொடுத்துருந்தாங்க டைமிங்கு. ஆனால் நைட்டு எப்படியும் வந்து எல்லாம் சொன்னாங்க, நைட்டு எங்கேயும் போயிடாதீங்க, 12 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் நானும் மாமனும் கம்பெனி வந்து செல்லை வாங்கிட்டு கூட நாங்கள் விளாக் எடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். நானும் மாமனும் பண்ண அளப்பற 2 டைம் வெளியே வந்து 2 டைம் வெளியே அன்னதானம் கொடுத்துட்டு அன்னதானம் சாப்பிட்டா நிறைய சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்படின்னா பட்டியில் போட்டுருவாங்க மக்களே. நீங்கள் பட்டியில் போட்டால் உள்ளே இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு டைமிங் அப்படின்னா எப்படி நைட்டு திறந்து விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து அப்பப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு மாதிரி உள்ளே வந்துடலாம், சரிங்களா? ஆனால் உள்ளே வர டைம் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த டைமில் திறந்து விட்றக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா எப்படி இருந்துச்சு தரிசனம்? அட்டகாசமாக இருந்துச்சா? ஓகே, அட்டகாசமாக இருந்துச்சா மக்களே? நானும் சிறப்பான தரிசனம். ரைட், ஓகே. அடுத்து ஃப்ரீ லட்டு வாங்கிட்டு அப்புறம் லட்டு காசுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கெல்லாம் ஃபேமிலிக்கெல்லாம் வாங்கினேன். இல்லை வாங்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம் மக்கள்ஸ். பரவாயில்லைங்க, சிறப்பாக இருந்துச்சுங்க. மாம்சே ஓகே, சாமி தாச்சா? ஓகே, அதே தான் மக்களே கோயில். அதுதான் கோயில், சரிங்களா? சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கோயில் ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டு மக்கள்ஸ். நம்பவே முடியல, அவ்வளோ தமிழ் கல்வெட்டு. நான் கூட 1-2 தான் இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு டைம் வந்திருக்கேன், பட் அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன்ல, 6 வருஷம் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இதெல்லாம் தமிழ் மன்னர்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது. நிறைய திருப்பணிகள்லாம் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோதான் மக்களே. தமிழ் கல்வெட்டு தான், தெரியுதா? இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோமில்லங்க, இந்த செவுரு உள்ள சுற்றிலும் கோயில் ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டு தான் மக்களே. இதோ பாருங்க மக்களே, தெரியுதா? இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதுங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை, கோயில் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் கல்வெட்டு தான். சரி ரைட்டு, கிளம்பியாச்சு. போய் லட்டை வாங்கிட்டு எல்லாம் காமிக்கிறவாங்க மிச்சத்தெல்லாம். ஓகே மக்களே, அடுத்த இடமா பாருங்கள், லட்டு வாங்குகிறோம். தெரியுதா? மோகமாமா எடுத்து வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. லட்டு வந்து ஸ்மால் லட்டு 50, பெரிய லட்டு 200. ஸோ ஸ்மால் லட்டில் 10 லட்டு வாங்கியிருக்கோம் மக்களே. பார்த்தீங்களா? மொத்தம் வந்து 1 லட்டு ஃப்ரீ, 10 லட்டு மாமா வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுமே. ஓகேங்களா? சந்தோஷமா?
ஓகே மக்கள்ஸ் பாருங்கள், ஓவராலாக இந்த வழியை தான் நம்ம நடந்து வந்தோம், தெரிகிறதா? அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருக்குது. இது வழியாக அங்கே செல்லெல்லாம் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் வாங்கினோம், சரிங்களா? அங்கே செல்லை வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து லட்டை வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வழியாக வந்து இப்போ நம்ம எங்கே வரோம்? அன்னதான கூட்டத்துக்கு போகிறோம். மாமா போகலாங்களா? ஓகே போயிடலாம், அது வெளியே போயிடலாம். வெளியே போயிடலாம். ஆனால் இந்த டைமில் அன்னதானம் கிடையாது மக்கள். நைட்டு 11 மணி வரைக்கும் அன்னதானம். டின்னர் வந்து 5 PM to 10:30 நினைக்கிறேன். எஸ், அதான் 10:30 11:30 இப்போ கிடையாது. பரவாயில்ல, அது எல்லாமே அன்னதானம்லாம் செமையாக இருந்துச்சு. சாப்பாடு, குழம்பு, வடை, ஒரு கூட்டு. இங்கே மட்டும் கிடையாதுங்க, அங்கேயுமே. ஆமாம், சக்கரை பொங்கல். அங்கே எங்கே? அந்த மிருந்தமலை பட்டியலோடு அடிச்சுதாங்கல்ல. இப்போ பட்டியலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்குறாங்க. அது உப்புமா, பருப்பு சாதம். இது அவருக்கு மக்களே, இதுதான் மக்களே அன்னதானம். இப்போ சாத்திட்டாங்க மக்கள்ஸ். பெருசுங்க அன்னதானம் கூட, ரொம்ப பெருசுங்க. அவ்வளோதான். இந்த அன்னதானத்துக்கு கொடுத்து வழியாக போனீங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்கிது. ஏசி பஸ்ஸில் நீங்கள் போன அப்படின்னா 110 ரூபாய் டிக்கெட். ஏதோ ஃப்ரீ பஸ் நிற்கிற இடத்துல ஏசி பஸ்ஸில் ஏறிங்க திருப்பதி வண்டி விட்டுறானுங்க. இப்போ நம்ம இருக்கிறது திருப்பதினா, இப்போ இதுக்கு பேர் என்னப்பா கேட்பீங்க? இதுக்கு பேர் திருமலை. திருப்பதிங்கிறது கீழே, திருமலைங்கிறது மலைக்கு மேலே. இப்போ நம்ம இருக்கிறது திருமலை, ஓகேங்களா? கோயில் இருக்கிறது திருமலை. சரி, ரைட்டு. பாருங்க, மாமா வைக்கிற போயிட்டு இருக்காரு. இதை பாருங்க, இதான் மக்கள் அன்னதானம் கூட சின்னத்தனமானது இல்லைங்க, பெருசுங்க. மாமா வே டு பஸ் ஸ்டாண்டு தெரியுதுங்களா? அது போட்டிருக்காங்களா? என்ன மாமா சொல்லாமல் எல்லாம் வெளியே வரீங்க? 2 பேரும் ஒன்றா கலடி வச்சு வைக்கலாம். இரு மாமா, இன்னும் கலடி அங்கே வைக்கல, இங்கே வாங்க. இந்த பக்கம் மாமா. வைக்கலாமா? ஓகே மக்களே, அவ்வளோதான். வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே இல்லை, இந்த பக்கம் போகணும். அவ்வளோதான் மக்கள்ஸ், வந்தாச்சு. இந்த இது இருக்கும் இல்லைங்க, இந்த கடைக்கு பேர் என்ன? சரங்கி. இங்கெல்லாம் டீ காஃபி இருக்குன்னா பார்த்து குடிங்க. ஒரு டீ ஒரு காஃபி 70 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ தக்காளி 500 ரூபாண்ணே. 1 கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபா கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபா. ஆமாண்ணே. டீ காஃபி குடிக்கிற மாதிரி சின்ன கடையில் குடிங்க, அல்லது கேட்டு குடிங்க. விலைக்கேற்ற காசுக்கேற்ற பணியாரம் இருக்குது, இருந்தாலும் தெரியாமல் குடிச்சிட்டு அப்புறம் மாதிரி முடிச்சுட்டு கூடாதுங்கிறக்கா சொல்கிறேன். ஓகே, பாபநாசமெல்லாம் போகலான்னு தான் பிளான் பண்ணிச்சு. ஆனால் அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏமாம்மா போகுது இது. ஆனால் எனக்கு ஜாலியாக இருந்த மாதிரியா? எனக்கு என்னென்னா திருப்பதி போய் தெரிஞ்சுக்கிட்டா எது எங்கே என்னங்கலாம். நான் இதான் இங்கே தான் மக்களே, அங்கே அந்த பக்கம் சுற்றி வந்தீங்க அப்படின்னாலும் இந்த பக்கம் நீங்கள் வரலாம். எப்படி போய் இங்கே வந்தாலுமே அந்த ரோடு சுற்றி தான் வருது. மலையை கிரிவலம் சுற்றுற மாதிரி சுற்றுது. ஆமாம், இந்த அவருக்கு ரோடு வந்தாச்சு. அன்னதான கூடத்தை மட்டும் சுற்றி இருக்கிறோம். சாவி மட்டும் இல்லை. ஆமாம், அன்னதான கூடத்தை மட்டும் 2 டைம் சுற்றி இருக்கிறோம். ஏன்னா அன்னதானம் 2 டைம் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பிட்டா நைட் 7 மணிக்கு கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுள்ள போயிட்டோம். அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டின்னு சொல்லுவாங்க மக்களே. இங்கே அதான் கேட்டு போட்டு அடைச்சிடுவாங்க. அங்கங்கே ஒரு பட்டிக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் பக்கமாக அடைப்பாங்க. அடைக்கிறதுனா லாக் பண்ணிடுவாங்க, நம்ம கீழே படுத்துக்கலாம். அந்த 300 அங்கே தானே என்னண்ணா? தெரில, எங்களுக்கு தெரில. ஃப்ரீ பஸ் இதுதான். சரி, ஓகே மக்களே, அதான் பட்டி அந்த மாதிரி. இது வந்து அந்த 300-500 டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து வெளியே வரலாம். டோக்கன் முக்கியம். ஆமாம், டோக்கன் முக்கியம். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீக்குவாங்க. இல்லைன்னா ஃபோன் இருக்கும், ஃபோன் பண்ணி எங்களை இங்கே வெளியே விடுங்கன்னு சொன்னால் விடுவாங்க. ஏதோ எமர்ஜென்சினாலும் நீக்கி விடுவாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வெளியே வந்துட்டு எங்கே சுத்தமாக சுற்றிட்டு திரும்ப உள்ள போகும்போது ஸ்கேன் பண்ணி தான் போகணும். அந்த டோக்கன் தான் முக்கியம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆதார் கார்டில் எதுவுமே எங்கேயுமே கேட்கல. ஆதார் கார்டு எங்களை எங்கேயுமே கேட்கவே இல்லை. ஓகே, ஆனால் ஆதார் கார்டு கொண்டாந்துருங்க, அதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு மக்கள்ஸு. இந்த அன்னதான பிரசாத கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு வந்து இது பஸ்ஸு கிடையாதாம்மா. அதனால் அதாவது மெயின் பஸ் ஸ்டாண்டு இருக்குமில்ல, திருப்பதினா பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே போக சொல்கிறாங்க. இப்படிப்போ இந்த பக்கம் 3 மணிக்கு தான் பஸ் ஆகும் மக்களே. ஸோ இந்த டைமில் பஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, வாங்க போவோம் மக்களே. நானும் கூட அங்கேருந்து ரொம்ப தூரம் நினச்சேன். ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க, இதாக வருங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு, வந்தாச்சு மக்கள்ஸு. ஃபைனலி குந்தியாச்சு. சார் ஓகேங்க மக்களே, மணி வந்து 1:30, 2:30, 3, 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பஸ்ஸில் உட்காந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணிக்கு எடுப்பாங்க, பார்க்கலாம் மக்கள்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நம்ம வாட்டு போய் பஸ்ஸில் ஏறி உட்காரக்கூடாது. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் நின்று தான் வாங்கணும். வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 90 ரூபா, 2 ஆளுக்கு 150 வாங்கியாச்சுங்க. எந்த பஸ் எடுத்துட்டாங்களா? இல்லை, நான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே மக்கள் கிளம்பியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி ரோடு எப்படி இருக்குன்னு காமிச்சிடலாம். ஏமாம்மா வரும்போது காமிக்கல. ஓகே, மக்களே ஃபைனலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். திருப்பதியில் செம்ம டெவலப்பு. வர வழியில் நான் பெருசாக வீடியோ எடுக்கல மக்களே, ஆனால் செம்மையாக இருந்துச்சு, ரூட் பயங்கரமாக இருக்குது. இன்னொரு நாள் நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ரூட் எல்லாமே எடுத்து தெளிவாக எடுத்து 2-3 சீரியஸாக திருப்பதி கொண்டு போகலாம். ஓகேங்களா? எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தங்கம் எனக்கு இந்த கடவாப்பள்ளி இங்கே வலிக்குதுங்க மக்களே, அது போய் பார்க்கணும். அதனால தான் இது ரெண்டாவது மொட்டை அடிச்சுட்டு அப்படியே போய்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நம்ம வரலாம். வந்து இந்த ஒரு 2-3 நாள் இங்கே இருந்து தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். திருப்பதியில் அந்த ஏரியா செம்மையாக இருக்குது, நிறையா இருக்குது. இந்த பஸ் நேரம் அதே ஸ்டேஷனே போகுது. நாங்கள் போய் அவ்வளோதான் மக்களே, ட்ரெயின் ஏறி ஒரு கிளம்பிடுவோம். அப்புறம் மீட் பண்ணுற மக்கள். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். சிறப்புங்க. இந்த டைம் போனது ஸ்லீப்பரில், வந்தது ஸ்லீப்பர்லைங்க. அருமையாக போனதை படுத்துக்கிட்டு போனோம், வந்தது படுத்துக்கிட்டு போனோம்ங்க. சிறப்பாக இருந்துச்சு. பையனை ஏழுமலையாக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. வரும்போது வந்து ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டிக்கெட்டு வந்து ஸ்லீப்பருக்கு எடுக்கல, இது செகண்ட் கிளாஸ்க்கு எடுத்தோம். அப்புறம் டிடிஆர்கிட்ட அம்மாட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா டிக்கெட் எக்ஸ்ட்ரா அதுக்கு என்ன சார்ஜோ அதை போட்டு அவங்க ஒரு பில்லு கொடுத்தாங்க. அப்புறம் அதை வச்சு ஸ்லீப்பர் 2 சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, அதில் படுத்துக்கிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு பயணம். மாமா அவ்வளோ ஹாப்பியா? ஓகே, சரி, ஓகே மக்களே, இந்த திருப்பதி வீடியோவை இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைப்பதில் சந்திக்கிறேன். அப்போ நம்ம ஊர் வந்தாதாங்க அந்த ஒரு கெத்தே வருது. அதுவரை உங்களோட வருது விடைபெறுவது உங்கள் K7 ரவாசி மக்கள். பாய் பாய் மக்களே. வீடியோவை அதோட முடிக்கலாம்னு பார்த்தேன் ரயில் ஸ்டேஷனில். ஆனால் இங்கே ஒரு நம்ம ஊர் போகிற வழியில் வந்து ஊத்துக்குழி முன்னாடிங்க, ஊத்துக்குழிக்கு மொடக்குறிச்சிக்கு நடுவாட இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? சாரா காலேஜுங்களாம்மா. இந்த இடத்துல ஒரு ஆயா இடையில கம்மங்கூழ வந்து குடித்தோம். காலத்தில் வெறும் வயிற்று குடித்தா நல்லதுன்னு சொல்லி. அதுமே இருக்குங்க. 25 ரூபா தாங்க. 25 ரூபாய்ங்களா பெரிய சுமங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் பூ நல்லா கெட்டியாக இருக்குது, தண்ணி மாதிரி இல்லாமல்.